சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு நேந்திரம்பழம் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 4 நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பும் ஒரு கைப்பிடி அளவு திராட்சையும் சேர்த்து நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக மாற்றிக்கலாம். இதே நெய்யிலே வந்துட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கிறேன். அந்த கோதுமை மாவு நெய்யில் கொஞ்சம் அப்படியே உருகி வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. செய்கிறதுக்கு தேவையான அளவு வெல்லத்தையும் நம்ம வந்து உருக்கிக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம சூடு பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க அந்த பழத்தையும் நேந்திர பழத்தையும் வந்து இந்த கோதுமை மாவு கூடயே கலந்து விட்டுகிட்டே இருக்கேன். கொஞ்சம் கைவிடாமல் கலக்கணும். இடையிடையே கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கலாம். அல்வா இப்போ வந்து நெய் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். இந்த அல்வா வந்து ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நாம் உருக்கி வச்சுருக்க அந்த வெல்லத்தையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கிறேன் நான். அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அது ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும்போது அல்வா சூப்பராக வந்து நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அந்த அல்வா வந்து ஒட்டாமல் வந்திருக்குதுன்னு. நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து வாழைப்பழத்தில் தான் செஞ்சோம் அப்படின்னு எதுவும் தெரியவே தெரியாது. குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கடையிலலாம் வாங்குறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.